தினமும் நைட்டு சரியா 3:17 மணிக்கு செத்து போன ஒருத்தங்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, கரெக்டா 3 பெல் அடிக்கும். அப்புறம் கட் ஆயிடும். ஒரு நாள் நைட்டு அர்ஜுன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கடுப்பாகி அந்த ஃபோனை எடுக்கிறான். அந்த பக்கம் இருந்து வெறும் மூச்சு வாங்குற சத்தம் மட்டும்தான் கேக்குது. திடீர்னு ஒரு வாய்ஸ் ரொம்ப லோவா விஸ்பர் பண்ணுது, ஃபோனை வச்சிராத, நீ நேத்தே செத்துட்ட. அர்ஜுனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அவன் உடனே பயத்துல அவனோட ஃபோனை ஓபன் பண்ணி பேங்க் அக்கவுண்ட், யூபிஐ ஹிஸ்டரி, டிஜிட்டல் ஆப்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றான். ஆனா அங்கதான் ஒரு தரமான அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அவனோட அத்தனை டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்லயும் அவனோட ஸ்டேட்டஸ் இறந்து விட்டதாக அப்டேட் ஆகியிருக்கு. அவன் 2 நாளைக்கு முன்னாடியே இறந்துட்டதா அஃபீஷியலா காட்டிட்டு இருக்கு. ஆனா அர்ஜுன் இப்போ உயிரோடு தான் இருக்கான். இல்ல, உண்மையாவே உயிரோடு தான் இருக்கானா? அப்போதான் திடீர்னு அவனோட அப்பார்ட்மெண்ட் கதவு வெளில இருந்து யாரோ லாக் எடுக்கிற சத்தம் கேக்குது. மெதுவா யாரோ உள்ள வராங்க. ஃபோன் இன்னும் கட் ஆகல. நேத்து ஆரம்பிச்சதை இன்னைக்கு முடிக்கிறதுக்கு உனக்கு இன்னும் கரெக்டா 17 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அர்ஜுன் கிருஷ்ணன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப அமைதியான லைஃப். எதையும் லாஜிக்கா யோசிக்கிற ஒரு கூலான பையன். அவன் எக்கோடைன் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஹை செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். இந்த கம்பெனி சீக்ரெட்டாக கவர்மெண்ட்டோட டேட்டா சிஸ்டம்ஸ் கூட கனெக்ட் ஆகி வேலை பார்க்குறாங்க. அர்ஜுனுக்கு ரீசண்டாக ஒரு ரகசிய ப்ராஜெக்ட் அலாட் ஆகுது. அதுக்கு பேர் ப்ராஜெக்ட் எக்கோ. வெளியில் சொல்லும்போது இது ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி ரெக்கவரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள விஷயம் வேற, ரொம்பவே ஆபத்தானது. ஆரம்பத்தில் விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. ஆஃபீஸ் ஐடி ஸ்கேனர் இவனை ரிஜெக்ட் பண்ணுது. ஃபுட் டெலிவரி ஆப்பில் யூசர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஏடிஎம் கார்டு போட்டால் டிக்ளைன் ஆகுது. கூட வேலை செய்கிற கொலீக் ஒருத்தன் வந்து, சாரி, நாம் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமான்னு கேட்குறான். அர்ஜுன் இதையெல்லாம் ஏதோ சிஸ்டம் பக் அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டே கடந்து போயிடுறான். ஆனால் அதுக்கப்புறம்தான் அந்த ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நாளும் நைட்டு கரெக்டாக 3:17 மணிக்கு அதே அன்னோன் நம்பர். 3 ரிங், அப்புறம் கட் ஆயிடும். 5 நாளா இவன் அதை இக்னோர் பண்ணுறான். 6வது நாள் நைட்டு என்னதான் இருக்குன்னு பார்ப்போன்னு ஃபோனை எடுக்கிறான். அந்த பக்கம் இருந்து வர அந்த ஒரு வாய்ஸ் அவனோட பயத்தை அதிகமாக்குது. நீ இன்னும் சிஸ்டத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடாது தம்பி, கால் கட் ஆயிடுது. அர்ஜுனுக்குள்ள பயம் மெதுவா அதிகமாகுது. ஆனா அதை விட ஒரு கொடுமை அடுத்த நாள் காலையில நடக்குது. அவனோட அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கார்டு இவனை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி கேட்குறான், சார், நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருந்தீங்கன்னு கேள்விப்பட்டனே. அர்ஜுன் முறைக்கிறான், என்னது? அந்த கார்டு குழப்பத்தோட சொல்றான், இல்ல சார், 2 நாளைக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்து உங்க பாடியை எடுத்துட்டு போனது நான் என் கண்ணால பார்த்தேனே சார். அர்ஜுன் இப்போ யாருக்கும் தெரியாம கம்பெனியோட ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல்ஸை ஹேக் பண்ணி ஆக்சஸ் பண்றான். அங்க மறைச்சு வைக்கப்பட்டிருந்த என்கிரிப்டட் ஃபைல்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் ப்ராஜெக்ட் எக்கோவோட நிஜமான முகம் வெளில வருது. இது அடையாளத்தை மீட்கிற சிஸ்டம் இல்ல, அடையாளத்தையே அழிக்கிற சிஸ்டம். ஒரு மனுஷனை டிஜிட்டல் உலகத்துல இருந்தே மொத்தமா எரேஸ் பண்றது தான் இதோட வேலை. பேங்க், ஃபேஸ் ரெக்கக்னிஷன், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், சிசிடிவி கேமரா, ஏன் சோஷியல் சிஸ்டம்ஸ் வரைக்கும் எல்லாத்திலிருந்தும் அவனை தூக்கிடுவாங்க. அவன் இந்த உலகத்துல வாழ்ந்ததே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த டெஸ்டிங் நடக்கும்போது ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் முழுசா அழியாம சிஸ்டத்துக்குள்ளேயே லாக் ஆகிட்டான். அங்க ஒரு ஃபைல் ஓபன் ஆகுது. சப்ஜெக்ட் 17, ஸ்டேட்டஸ் பார்ஷியலி இரேஸ்ட். கீழே நேம் பார்க்கறான், அர்ஜுன் கிருஷ்ணன். அர்ஜுனுக்கு மூச்சு வாங்குது. அப்படியே ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்றான். அதுல அவன் ஆஃபீஸ்க்குள்ள உள்ள வர சீன் இருக்கு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு ஆங்கிள் கேமரால அவன் ஆஃபீஸை விட்டு வெளில போற சீனும் இருக்கு. ஒரே ட்ரெஸ், ஒரே முகம், ஆனா 2 பேரோட எக்ஸ்பிரஷனும் வேற வேற. ஒரு அர்ஜுன் பயத்தோட இருக்கான், இன்னொரு அர்ஜுன் கேமராவை நேரா பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். இப்போ அர்ஜுனை சுத்தி இருக்கிற நிஜ உலகமே லேக் ஆக ஆரம்பிக்குது. கண்ணாடியில் அவனோட ரிஃப்ளெக்ஷன் இவன் அசைஞ்சப்புறம் மெதுவா அசையுது.
அவன் ஃபோன்ல இருந்து அவனுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா மெசேஜஸ் போயிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிறவங்க இவனை சப்ஜெக்ட் 17ன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவனுக்கு ஒரு ரகசிய வீடியோ ஃபைல் மெசேஜ் வருது. அதோட பேரு death_confirmation.mp4. நடுங்கிற கைகளோட அதை ஓபன் பண்றான். அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபுட்டேஜ். டாக்டர்கள் ஒரு பாடியை சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. மானிட்டர்ல ஹார்ட் பீட் லைன் ஸ்ட்ரெயிட்டா போகுது. கேமரா பக்கத்துல போகுது. அங்க செத்து கிடக்கிற அந்த நபர் அர்ஜுன். டாக்டர் சொல்றாரு, டைம் ஆஃப் டெத் 3:17 AM. இது நடந்து 2 நாள் ஆகுது. ஆனா அதை உயிரோட இருந்து இப்போ அர்ஜுனே பார்த்துட்டு இருக்கான். அப்போ மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது. அதே அன்னோன் நம்பர். அவன் மெதுவா ஃபோன் எடுக்கிறான். அந்த வாய்ஸ் விஸ்பர் பண்ணுது, உன்னை அவங்க டெலீட் பண்ணலடா, உன்னை காப்பி பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னொரு அர்ஜுன் வெளில இருக்கான். இப்போ இந்த உலகத்துல ஒரே ஒரு வெர்ஷன் தான் ஸ்டேபிளா இருக்க முடியும். ப்ராஜெக்ட் எக்கோ மனுஷங்களை அழிக்கல, அவங்கள அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சுத்தி இருக்கிற உலகத்தையும் மாத்திடுது. ஒரு ஒரிஜினல், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் கண்டிப்பா அன்ஸ்டேபிள் ஆகி கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ அன்ஸ்டேபிள் ஆனது தான் இந்த அர்ஜுன். அர்ஜுனுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் புரியுது. ஒரு மனுஷன்கிறது வெறும் நினைவுகளோ அல்லது டேட்டாவோ மட்டும் இல்லை. நம்ம அடையாளம் ரொம்பவே பலவீனமானது. இந்த உலகமே உன்னை மறந்துட்டா நீ நிஜமாவே உயிரோடு இருக்கிறதா அர்த்தமா? மறுபடியும் நைட்டு கரெக்டா 3:17 மணி. ரூம் லைட்ஸ் எல்லாம் ஏறி ஏறி இறங்குது. ஃபோன் ரிங் ஆகுது. கதவு லாக் ஓப்பன் ஆகுது. மெதுவா காலடி சத்தம் கேட்குது. உள்ள ஒருத்தன் வரான். அச்சு அசல் அதே முகம், அதே வாய்ஸ், அதே அர்ஜுன். ஆனா கண்ணில் எந்த ஒரு எமோஷனும் இல்லாம ரொம்ப கோல்டா இருக்கான். அந்த 2வது அர்ஜுன் பேசுறான். நான் தான் ஒரிஜினல், நீ வெறும் ஒரு எரர் தான். 2 பேருக்கும் நடுவுல சண்டையோ குழப்பமோ ஓடுது. அவங்கள சுத்தி இருக்கிற இடமே கிளிச் ஆகுது. செவிறு மாறுது, போட்டோஸ் மாறுது, டைம் ஸ்கிப் ஆகுது. சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் 2 பேருக்கும் ஓவர்லேப் ஆகுது. 2 பேரோட லைஃப்லயும் எது நிஜம்னு அவங்களால நிரூபிக்கவே முடியல. ஏன்னா சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே உண்மைதான். அப்போ அர்ஜுனோட லேப்டாப்ல ஒரு சிஸ்டம் மெசேஜ் பாப்அப் ஆகுது. ரியாலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி டிடெக்டட், delete 1. அவன் முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. சப்ஜெக்ட் ஏவை டெலீட் பண்றது, சப்ஜெக்ட் பிவை டெலீட் பண்றது. அர்ஜுனோட கைகள் நடுங்குது. இதுல யாரு நிஜம், யாரு வாழ தகுதியானவன்? அப்போ திடீர்னு ஃபோன்ல இருந்து வாய்ஸ் கேக்குது. இந்த தடவை 3 குரல்கள் ஒன்னா சேர்ந்து கேக்குது. தப்பான சாய்ஸ் தம்பி. ஸ்கிரீன் கிளிச் ஆகுது. ஒரு புது ஃபைல் ஓபன் ஆகுது. அர்ஜுன் 3 ஆக்டிவ். 2 அர்ஜுனும் மெதுவா ஹால் பக்கமா திரும்புறாங்க. அங்க 3வதா இன்னொரு காலடி சத்தம் கேக்குது. அது அவங்கள நோக்கி ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற 3 ஃபோனும் ஒன்னா ரிங் ஆகுது. 3 ஃபோன், 3 வாய்ஸ், 3 அர்ஜுன். சரியா நைட்டு 3:17 மணிக்கு 3 அர்ஜுனோட ஃபோன்களும் ஒன்னா ரிங் ஆகுது. அங்க ஒரிஜினல்னு சொல்லிக்க யாருமே மிச்சம் இல்லை.